வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஒரு சேம் லைனேஜ் பேர் வந்து சேல் போட்டிருந்தேன். அதை மென்ஷனும் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து சேம் லைனேஜ் பேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ இந்த மாதிரி சேம் லைனேஜ் பேரை வந்து நம்ம ப்ரீட் பண்ணலாமா, இன்ப்ரீடிங் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் இன்ப்ரீடிங் லைன் ப்ரீடிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெறும்னே வந்து பீட்டாஸ் சம்மந்தமான இன்ப்ரீடிங் லைன் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நான் ப்ரீட் பண்ணதில் எந்த ஃபிஷ் வந்து அதிகமாக ப்ரீட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பீட்டாஸ் தான் சொல்லுவேன். கப்பியுமே வந்து ப்ரீட் பண்ணியிருக்கேன். மாடியில் சும்மா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா வந்து எக்கச்சக்கமாக ப்ரீட் ஆயிரும். பீட்டாஸோட அதிகமாக கூட ப்ரீட் பண்ணியிருக்கலாம். பட் நான் முயற்சி எடுத்து நம்ம வேலை பண்ணி ப்ரீடான ஃபிஷ் எது அப்படின்னா பீட்டாஸ் தான் சொல்லுவேன். ஸோ பீட்டாஸ் வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கண்ணா பின்னான்னு ப்ரீட் பண்ணுவேன். ஒரு கடையில் வந்து மேலே வாங்குவேன், இன்னொரு கடையில் ஃபீமேல் வாங்குவேன். வீட்டு பக்கத்தில் ஃபீமேல் வாங்கிட்டு மேலே வந்து குளத்தூர் போகிற போய் வாங்கி அந்த மாதிரி வேறு வேறு இடத்துல ஃபிஷ்ஷை வந்து வாங்கி ப்ரீட் பண்ணுவேன். கலர்ஸுமே வந்து எந்த விதத்துலையும் சூஸ் பண்ண மாட்டேன். மேல் சாலிடாக இருக்கலாம், ஃபீமேல் கோயாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து வித்தியாசமாக வந்து கிராஸ் பண்ணுவேன். ஸோ ரிசல்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. ப்ரிடிக்டும் பண்ண முடியாது. நம்ம வந்து கிராஸ் பண்ணுறப்ப வேறு கலரில் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கேலக்ஸியில் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கலர் கேலக்ஸி வேணால் எடுத்து நம்ம வந்து தாராளமாக கிராஸ் பண்ணிக்கலாம். பட் கேலக்ஸியை தவிர கேலக்ஸியவும் ஒரு சாலிட் பிளக்கார்டையும் கிராஸ் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஆஃப் மூனியும் பிளக்கார்டையும் கிராஸ் பண்ணுறோம், இல்லை க்ரௌன் டெய்லையும் ஆஃப் மூனியும் வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக வந்து நல்லா வராது. ஸோ பீட்டாஸில் கிராசிங் அப்படின்னா ஒன்லி கேலக்ஸி கோயிஸ்குள்ளே வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற ஃபிஷ்ஷை வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலரை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 80% வந்து சரியில்லாத கலர் தான் வரும். அண்ட் அதுவுமே எப்படி வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. கண்ணா பின்னா அதுவே வந்து எதனா ஒரு கலரில் வரும். ஸோ கிராசிங் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நான் கிராஸ் லைனேஜை பற்றி தான் பேச வந்தேன். அது அப்படியே கிராஸ் வெரைட்டிஸாக மாறிடுச்சு. ஸோ வேறு லைனேஜை நம்ம ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கேலக்ஸி எடுத்துக்கோங்க. எதனா ஒரு கேலக்ஸி 2 எடுத்து ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் நிறைய வந்து ஒரு 60% வந்து நமக்கு செலோஃபைன் கிடச்சிரும். வேறு லைனேஜில் பண்ணுறோம் அப்படின்னா கேரண்டியாக ஒரு 60% மேலே வந்து நமக்கு செலோஃபைன் கிடச்சிரும். அதோட மோசமாக கூட வந்து ரிசல்ட் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து நெகட்டிவ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டாஸில் வந்து நம்ம வேறு லைனேஜ் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா குவாலிட்டி வரலன்னா அது வந்து நெகட்டிவ் மியூட்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நல்ல மியூட்டேஷன் எப்படி கிடைக்கும், எப்படி நல்ல கலர்ஸை கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ப்ரீடிங் தான். ஸோ இன்ப்ரீடிங் அப்படின்றது ஃபுல்லாக எல்லாருமே வந்து இன்ப்ரீட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ப்ரீடிங்னா என்ன வந்து அதை சொல்லிடுறேன். ஸோ 2 சிப்ளிங்ஸ், அதாவது ஒன்றா பிறந்த 2 மீனை வந்து ப்ரீட் பண்ணுறது தான் வந்து இன்ப்ரீடிங் சொல்லுவாங்க. ஸோ பீட்டாஸில் 90%, இப்போ உங்கள்கிட்ட இருக்க பீட்டாவில் ஒரு 90% வந்து அது கண்டிப்பாக இன்ப்ரீட் பண்ண பீட்டாஸாக தான் இருக்கும். லைன் ப்ரீடிங் மோஸ்ட்டாக இங்கே லோக்கல் நம்ம யாரும் பண்ணுறதில்ல. லைன் ப்ரீடிங்குமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைன் ப்ரீடிங் அப்படின்றப்ப பேரண்ட்டையும் அதோட குட்டியும் வந்து கிராஸ் பண்ணுறது, குட்டி வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேரண்டோட வந்து கிராஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ 90% வந்து உங்ககிட்ட இருக்கிறது இன்ப்ரீடாக இருக்குன்றது எப்படி சொல்கிறேன்னா, நான் இங்கே எல்லா ஃபார்ம்ஸ்க்கும் போகிறேன் லோக்கலில். அங்கே எல்லாம் வந்து ஒன்றா பிறக்கிறது தான் எடுத்து மேலும் மேலும் வந்து இன்ப்ரீட் பண்ணி தான் உற்பத்தி பண்ணுவாங்க. புதுசாக பேரண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்மில் இருக்கிறவர் வந்து புதுசாக பேரண்ட் எடுத்து வந்து கிராஸ் பண்ணி பேட்ச் கொண்டு வந்தார். கேலக்ஸி பிளக்கார்ட்ஸு அதெல்லாம் வந்து நெகட்டிவ் மியூட்டேஷன் தான். அவர் ப்ரீட் பண்ணதில் வந்து அவருக்கு நிறைய செலோஃபைன்ஸு, ஒரு 60% கிட்ட வந்து செலோஃபைன்ஸு புது பேட்சில். ஏன்னா அது எல்லாமே வந்து இன்ப்ரீட் பேரண்ட் கிடையாது. ஸோ அதில் வந்து செலோஃபைன்ஸ் அவருக்கு அதிகமாக கிடச்சிருச்சு. அதுவுமே வந்து அந்த 40% கலர் வந்த ஃபிஷ்ஷுமே வந்து ரொம்ப டிலே ஆச்சு கலர் வரதுக்கு. சரிங்களா? அவர் ரெகுலராக பண்ணுறதுல வந்து அவருக்கு ஒரு 40% செலோஃபைன், 40-30% செலோஃபைன் வரும். கலர்ஸுமே வந்து குயிக்காக வந்துடும். ஏன்னா அந்த லைனேஜ், அவரோட லைனேஜை வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட வந்து அவர் இன்ப்ரீட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்காரு. ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் மியூட்டேஷன் நல்ல வந்து ரிசல்ட் இருக்குது அதில். ஸோ வேறு லைனேஜ் அவர் தெரியாததை கிராஸ் பண்ணுறப்ப இப்படி ஆகுதுன்றதே அவருக்கு பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வேறு லைனேஜில் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஊனமாக வரும் ஃபிஷ்ஷு, வந்து அதோட உடம்பு மடங்கி வரும், சரியாக நீந்த முடியாமல் வரும். அந்த மாதிரி இன்ப்ரீட் பண்ணால் அப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வருமானு கேட்டிங்கன்னா பீட்டாஸில் அதுவும் சான்ஸ் இருக்குது. ஒரு 10% சான்ஸ். இப்போ 100 மீனில் ஒரு 10 மீன் அப்படி வரதா செய்யும். அது வந்து நீங்கள் இன்ப்ரீட் பண்ணாமல் வேறு லைனேஜ் போட்டாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 10% வரும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் வரும். 100 மீனில் ஒரு 10 மீன் வளர்ச்சியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்னோட ஹோம் ப்ரீடு தான். இதில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 மீன் இருக்கும். சரிங்களா? இன்ப்ரீடு பேரண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 மேல் இருக்குது. 4த்தில் 2 மேலுக்கு வந்து எனக்கு வளர்ச்சி கிடையாது.
அதெல்லாமே வந்து இன்பிரீட் பண்ணதுனால வர பிரச்சனைங்க தான் சரிங்களா. ஸோ இன்பிரீட் பண்ணுறதுனால வந்து நமக்கு பிரச்சனை இருக்குதான். ஒரு 10 to 15% வரைக்கும் வந்து நம்ம பேட்சில் பிரச்சனை வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே வந்து நம்ம வேறு வேறு லைனேஜில் வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 60லேருந்து 70% வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். செல்லஃபைன்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கேலக்ஸி அப்படின்னா. ஸோ இப்போ சாலிட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சாலிட்ஸ்னால் எல்லோ சாலிடு இல்லை சாம்ராய்ஸ்லேயே வந்து இப்போ சாலிட்ஸ்லாம் வருது. அந்த மாதிரி சாலிட் பீட்டா வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறோம், ஃபேன்சி பீட்டா ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் வந்து இதே தான், சேம் தான். பட் வந்து குவாலிட்டி வைஸ் தான் இதில் சேஞ்சஸ் இருக்கும், அதில் செல்லஃபைன்ஸ் இருக்காது. இன்பிரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 70 to 80% வந்து குவாலிட்டி பேரண்ட் மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து பேரண்டோட லைனேஜை பொறுத்து தான் இருக்குது. இல்லை வேறு வேறு லைனேஜில் வந்து நம்ம எடுத்து போடுறோம். இப்போ ஹெல்பாய்லாம் சாலிட் வருது, அதெல்லாம் வந்து வேறு வேறு லைனேஜ்லேருந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக வந்து கலரே வராது. ஹெல்பாய்லாம் வந்து வேறு லைனேஜில் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்காது. 10% அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் இருக்கும். என்ன ஒன்று சாலிடில் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் கலர் வந்துடும், பட்டு ரேட்டு கொடுக்குற மாதிரி வந்து கலர்ஸ் இருக்காது. எல்லாம் மட்டமான கலராக வந்து நமக்கு கிடச்சிரும். கேலக்ஸியில் செலஃபைனாக வந்துடும். ஸோ எல்லாமே வந்து பிரச்சனை தான் நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ப்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பேரண்ட்டு மேல் மட்டும் ஒரு இடத்துல வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஃபீமேலை வேறு இடத்துல தேடுறது, அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. தெரியாமல் நீங்கள் ஒரு 100 குட்டி ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்க, 100 குட்டி வளர்த்துட்டீங்க, எல்லாம் மட்டமாக இருக்குன்னா 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் வந்து நமக்கு ரேட்டு போகும். விற்கிறீங்க அப்படின்னா ஹாபிக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆசைக்கு எப்படி வேணால் ப்ரீட் பண்ணி பார்க்கலாம். நானும் ஹாபிக்கு கண்ணா பின்னான்னு முன்னே வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருப்பேன், ஆசைக்கு எப்படி வேணால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சேல் பண்ணணும் எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்தில் வச்சுக்க முடியாது, அது எப்படி இருந்தாலும் சேல் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண பார்க்கணும். ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கடைக்காரங்க வாங்கிக்க மாட்டாங்க கலர் சரியில்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து லைன் ப்ரீடிங்கை பற்றி எனக்கு பெருசு ஐடியா கிடையாது. ஸோ பேரண்ட்டையும் அதோட பேட்சில் வந்த குட்டியிலேயே எது நல்ல கலரேஷனில் இருக்கோ பேரண்ட்டுக்கு செட் ஆகுதோ அதையுமே வந்து கிராஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ எதுவுமே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. பட் நம்ம லோக்கல்லேயே வந்து பெருசாக யாரும் பண்ணுறது கிடையாது, நானுமே வந்து லைன் ப்ரீடிங்லாம் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் லைன் ப்ரீடிங் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி வந்து ரிசல்ட் இன்ப்ரீடிங்கோட நல்லா இருக்குமா, என்ன பர்பஸ், கரெக்டான பர்பஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. லைன் ப்ரீடிங் பட் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ தான் ஏன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன், ஃபார்ம்லாம் மேலே போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்டு குட்டி எல்லாம் கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ண வேண்டியதான். அப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து லைன் ப்ரீடிங் பற்றியும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பீட்டாஸ் இன்ப்ரீட் பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் இந்த வீடியோட கன்க்ளூஷனு. பீட்டாஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. கப்பியுமே வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடுறப்பெல்லாம் எனக்கு இன்ப்ரீட் ஆகும், அதிலலாம் ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பயங்கரமாக எல்லாம் வந்து பெண்டாக வந்துடுங்க, அதெல்லாம் பெண்டாக வர்றது வந்து கப்பியில் குட்டியே போடாது, அதில் வந்து ரிசல்ட் மோசமாக இருக்கும். நான் இவ்வளோ சொன்னது எல்லாமே வந்து பீட்டாக்கு மட்டும் பொருந்தும். இன்னொன்று முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், இதில் இருக்க ஹோம் ப்ரீட், இந்த வீடியோவில் இருக்க ஹோம் ப்ரீட் எதுவுமே வந்து சேலுக்கு கிடையாது. இது ரிசல்ட் பார்க்குறதுக்காக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவுமே சேல் கிடையாது. சரி ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.